நாம் இந்த ஜூலை மாதம் 2025 புத்தகத்தில் 45ஆம் பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். நீங்கள் தர்ப்பணம் அளிப்பதில், நீத்தார் கடன் அளிப்பதில் கூடுதலாக பலன்களை பெறுவதற்கு அற்புதமான முறைகளை கவனியுங்கள். தினசரி தர்ப்பணம் அளிப்பது வாழ்க்கையிலே பெரும் பிடிப்பையும் நல்ல பலவிதமான நல்ல மாற்றங்களையும் பித்திருக்களின் நல்ல ஆசிகளையும் உடனே தருவதுடன் நமக்கு வரும் காரிய தடங்கல்களுக்கு நல்ல தீர்வையும் பெற்றுத்தரும். இப்படி சொல்வார் நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள். தினசரி செய்கின்ற தர்ப்பணம், அப்படி உங்களால் முடியாவிட்டால் குறைந்தபட்சம் ஷண்ணாவதி என்கின்ற 96 விதமான தர்ப்பண நாட்களிலே மட்டும் அப்பையாவது நீங்கள் முறையாக தான தர்மத்துடன் தர்ப்பணம் ஆற்றுங்கள். தர்ப்பணம் செய்யாமல் எந்த காரியத்திலும் முழுமை பெற முடியாது. தினசரி தர்ப்பணம், ஷண்ணாவதி தர்ப்பணம். ஷண்ணாவதி என்றால் 96 நாட்கள். அந்த தர்ப்பணம் என எதை கடைபிடிக்க முயன்றாலும் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு அதிலும் கூடுதல் பலன்களை பெறவும், நல்ல வழிவகைகளை அறிந்து கடைபிடித்து பித்தர்களின் நல்ல ஆசியை பெற முயற்சியுங்கள். இப்படி இந்த வழிகளுள் சில கீழே இப்பொழுது சொல்ல இருக்கின்றோம். பொதுவாக நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்தபடியே தர்ப்பணம் அளிக்கப்படுகின்றீர்கள். அது நல்லதுதான். ஆனாலும் பித்தர்கள் மூதாதையர்களுக்கான திசையாக அமைகின்ற திசை தெற்கு திசை. இந்த தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து தர்ப்பணம் வார்த்தால், அப்படி செய்யும் போது என்பது மேலும் மேலும் சிறப்பானதாக அது அமைந்துவிடும். அதிலும் குறிப்பாக மா, பலா, அத்தி போன்ற மரங்களால் ஆன மனை பலைகளில் அமர்ந்து அல்லது தர்ப்பைப்பாயின் மேல் நல்ல தூய துணியை வஸ்திரத்தை விரித்து அதன் மேல் நீங்கள் அமர்ந்து தர்ப்பணம் இடுவதும், காலை 7 மணிக்குள் தவறுகளே இல்லாமல் தர்ப்பணம் அளித்தலும், காலை மதியம் மாலை 3 வேளைகளில் அன்னதானம் மற்றும் பிற தான தர்மங்களை செய்வதும் கூடுதல் பலன்களை உடனே தரும். ஆண்கள் வேஷ்டிக்கு மேல் இடுப்பில் ஒரு துண்டு கட்டி அங்கோஸ்திரம், இரட்டை வஸ்திரங்களுடன் பெண்கள் அவரவர்கள் குல வழக்கப்படியான ஆடைகளை அணிந்தும் தர்ப்பணம் ஆற்றுவது மிக சிறப்பாக இருக்கும். ஆண்கள் பஞ்சகச்ச முறையிலே வேஷ்டி தரிப்பது மிக மிக உத்தமமானது. எவர் சிறுவர் இல்லாத பெரிய அளவில் உள்ள தாமிரம் அல்லது பித்தளை தட்டு, தாம்பாளம், மரத்தாம்பாளம், குறிப்பிட்ட தூய சில வகை சங்குகள் தர்ப்பணம் செய்வதற்காக. தூய எள், ஆண்கள் கருப்பு எள், பெண்கள் வெள்ளை எள். அதை வைக்க தொன்னை அல்லது சிறிய அளவிலான பாத்திரம், தர்ப்பை மோதிரம், அதாவது பவித்திரம், பித்திரு மோதிரம், கூர்ச்சம், புக்னம் என்று சொல்வார்கள். பஞ்சபாத்திரம், உத்திரணி, சிறிய சொம்பு, அதை ஸ்பூன் என்று சொல்லக்கூடாது. பஞ்சபாத்திரம், தாமிரட்ட டம்ளர் மற்றும் சிறு தாமிர ஸ்பூன், மிண்டு ரங்க குவளை, மூங்கில் டம்ளர் போன்றவற்றுடன் கங்கை, காவிரி, யமுனா போன்ற புனித தீர்த்தங்கள், பித்ரு முக்தி தலங்களில் உள்ள தீர்த்தங்கள். இதை முறையான அனுமதி பெற்று காணிக்கை செலுத்திய பிறகே பெற வேண்டும். அப்படிப்பட்ட அந்த காலம் நாளுக்கு ஏற்ப சர்க்குரு வாத்தியார் அளிக்கும் முறைப்படி தயாரிக்கப்பட்ட தீர்த்தங்கள், வில்வம், துளசியில் ஊறிய புனித தீர்த்தங்கள், இவற்றை கொண்டு ஆற்றும் தர்ப்பணங்கள் கூடுதலான நல்ல பலன்களை தரும். சப்த ஜோதி மண்டல விளக்கான தீர்த்த கண்டி விளக்கேற்றி செய்யும் எல்லா நல்ல காரியங்களும் துரித பலன்களை தரும். இப்படி இறந்த மூதாதையர்கள் 12 அல்லது 24 பேருக்கான தர்ப்பணம் என்ற குறைந்த அளவில் இல்லாமல் அதிகப்படியான மூதாதையர்களை கரையேற்றி பித்ருக்களின் நல்ல ஆசைகளை பெற்றிட நீங்கள் முயலுங்கள். அச்சு வெல்லம், பெரிய நெல்லிக்காய்கள் வைத்து செய்யுங்கள். பலருடன் சேர்ந்து கூட்டாக சத்தங்கமாக தான தர்மத்துடன்
ஆற்றும் பித்ரு பூஜைகள் மிக அளப்பரிய ஆசிகளை பெற்றுத்தரும். தங்கம், வெள்ளி பாத்திரங்கள், டம்ளர்கள் கொண்டு தர்ப்பணம் அளித்தல் கூடுதல் பித்ரு சக்தியை அள்ளித்தரும். ஆனால் இன்றைய நடைமுறையில் இது சாத்தியமா என்றால் அப்படி எண்ணாதீர்கள். வசதி உள்ளோர்களிடம் அந்த நாளின் மகத்துவத்தை பற்றியும் தர்ப்பணம் வெள்ளி அல்லது தங்க பாத்திரத்தில் செய்ய வேண்டியதின் சிறப்பு போன்ற புண்ணிய பலன்களையும் எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து அவரவர் ஊர்களிலே தர்ப்பணம் சங்கம் ஒன்று அமைத்து அனைவரும் கவனமாக எந்தவிதமான பாகுபாடு இல்லாமல் ஜாதி மதம் பார்க்காமல் அதனுடைய பேதங்கள் இல்லாமல் உரிய பாதுகாப்புடன் தர்ப்பணம் அளிக்க முயல வேண்டும். இப்படி மூதாதையர்களை கரையேற்ற எவ்வகையில் நாம் உதவுவதும் நமக்கு பெரும் புண்ணிய சக்தியை நல்ல வரமாக அளிக்கும். இதை வசதி உள்ளோருக்கு எடுத்து உரையுங்கள். இறைவன் இந்த பிறவியில் அளித்த நல் வசதிகளின் காரணத்தால் பிறருக்கும் உதவி செய்து பற்பல பித்திருக்கள் உயர்நிலை அடைய உதவுவதும் அப்படி செய்வதும் நல்ல இறை கைங்கரியம் என்பதை வசதி உள்ளவர்களிடம் சொல்லி வையுங்கள். ஒரே ஒருவர் மட்டும் தர்ப்பணம் செய்யும் அளவிற்கே தங்கம் அல்லது வெள்ளி பாத்திரங்கள் கிடைத்தாலும் அதை கொண்டு சுழற்சி முறையிலே சுற்றுமுறையிலே ஒவ்வொருவராக தர்ப்பணம் அளிப்பதும் மிக சால சிறந்த புண்ணிய விருத்திக்கு வழி செய்யும். தர்ப்பண பூஜைகளை முறையாக அனைவரும் ஆற்றிய பின்பு தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பத்திரப்படுத்தி அதை உரியவரிடம் திரும்ப ஒப்படைத்தல் வேண்டும். இது சத்காரிய விருத்திக்கான சேவையாக அமையும். தொடர்ந்து பார்ப்போம். பெண்களுக்கான பூநூல் பக்கம் 49 ஆணி ஆடி அகஸ்திய விஜயம் ஜூலை மாதம் 2025 தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். பகுதி 6 பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளாளர் நாஜரா.